இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிப்போம். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். வேத வசனத்துல கரங்களை வச்சு, இந்த வேத வசனம் வேறு யாருக்கும் உரியதல்ல. கர்த்தரே எனக்கு கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். என் விசுவாச பயணத்திற்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் ஆச்சரியமான அற்புதமான நாமத்தினாலே இக்காலை கர்த்தருடைய பாதத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அளவற்ற ஆசீர்வாதங்களை அருளுகிற கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள், கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2024ஆம் ஆண்டிலே 4வது மாதத்தை கர்த்தர் தயவினாலே சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் செய்திருக்கிறார். இம்மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குறுதி என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, இந்த மாதத்தில் தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தராகிய தேவன் நம்மையும் நமக்குரியவர்களையும் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை கர்த்தராகிய தெய்வத்தால் வருகிறது. வாழ்க்கையில பல சஞ்சலங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல நோவுகள், பல வியாதிகள், பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், பல உபத்திரவங்கள், பல துர்ச்சன பிரவாகங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அனுதினம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதற்கு என்று தெரியவில்லை. விடை தெரியாமல் வாழ்க்கையில பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னதான் நடக்க போகிறதோ என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை எந்த விதங்களிலே விடுவிக்கிறார் என்பதை குறித்து சில வேத வசனங்களை உங்கள் கவனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் 22ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது அதனுடைய 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 22ஆம் சங்கீதத்திலே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை கர்த்தராகிய தேவன் எல்லா நெருக்கங்களிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், வேதனையிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தராகிய தேவன் விடுதலை ஆக்கிறீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே வைத்திருக்கிற நம்பிக்கை, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையை விட்டுடாத. கர்த்தரை நம்பி இருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். ரட்சிக்கத்திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்பாத, எந்த மனுஷியை நம்பாத. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. கர்த்தரை மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதாக. ஏனென்றால் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி தந்த ஒரு அற்புதமான செல்லக்குமாரனாகிய கிறிஸ்து இயேசு தன்னையே தந்தாரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பாசத்திற்கும் நேசத்திற்கும் அன்பிற்கும் அளவில்லை. ஆகையால் கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. முற்பிதாக்கள் கர்த்தரிடத்திலே ஒரு அசட்டு நம்பிக்கை வைத்திருந்தார்கள்.
ஆகையினாலே உலகத்தின் சக்திகளை ஜெயித்தார்கள், உலகத்தில் இருக்கிற சகல சவால்களையும் ஜெயித்தார்கள், சத்ருவின் அக்கினியாஸ்திரங்களை ஜெயித்தார்கள். உலகத்தை பற்றிய சிந்தை அல்ல, கர்த்தராகிய தேவன் எங்களோடு இருப்பதினாலே, கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே நிற்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கும். பெரிய அற்புதம் நடக்க போகிறது. இந்த 4வது மாதம் என்று சொல்வது கர்த்தராகிய தேவன் நம்மை விடுவிப்பதற்காக, நம்முடைய இதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இவை எல்லாவற்றையும் மாற்றி விடுதலை பெற்ற பெண்மான்களைப் போல கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாச பயணம் செய்வதற்கு கர்த்தராகிய தேவன் நம்மை விடுவிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக சங்கீதக்காரர் சொல்றார், 50வது சங்கீதத்தில் நீங்கள் 15வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்திலே, கஷ்டத்தின் காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன்னை நான் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ என்ன நடக்கும் தெரியாது. இன்றைய உலகத்தினுடைய நிலை அப்படி இருக்கிறது அல்லவா? உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது தெரியாது. ஐயா, இன்றைக்கு இரவு நித்திரை செய்கிற மனிதன் காலையில் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினால் அந்த மனுஷனை முகமுகமா பார்த்தாத்தாங்க நம்பிக்கை. இந்த உலகத்தில் எப்படி அடுத்த வினாடியை நம்புவதற்கு தெரியாது, என்ன சம்பவிக்க போகிறது தெரியாது. ஆபத்துகளும் நாசமோசங்களும் தீங்குகளும் பயங்கரங்களும் அபகடங்களும் மரணக்கண்ணிகளும் பூமியை சுற்றித் திரிகிற பொழுது பொல்லாங்கனாகிய சாத்தான் கூடுமான மட்டும் பிராணச்சேதம் உருவாக்கி நம்மை அழிப்பதற்கு எதிர்பார்க்கிற பொழுது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கு எதிராய் உன்னண்டை கிட்டிச் சேருகிற ஆபத்துகளில் இருந்து, வேதனைகளில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து நான் உன்னை விடுவிக்கிற தெய்வம். நீ ஒன்று செய். பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வருகிற பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நிச்சயமாய் உனக்காய் இறங்கி வருவேன். நீ அறியா நிலையிலே 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட அக்கினி சூளைக்குள்ளே 4வது புருஷனாய் வந்தது போல உன் வாழ்க்கையில் நீ கூப்பிடும் போதெல்லாம், நீ அழைக்கும் பொழுதெல்லாம், நீ எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாய் வருவேன், உன்னை விடுதலையாக்குவேன். அக்கினியின் உக்கிரங்களுக்கும் சிங்க கபிகளின் பயங்கரங்களுக்கும் உலகத்தின் நாசமோசங்களுக்கும் தீங்கு தீவினைகளுக்கும் நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நானே. நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாய் மனுஷனோடு கெஞ்சியதெல்லாம் போதுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. எவ்வளவோ மணி நேரங்களை செலவழிச்சு மனுஷனோட எவ்வளவு இன்பமாய் பேசி பார்க்கிறோம், கேட்டு பார்க்கிறோம், சொல்லி பார்க்கிறோம், அழைச்சு பார்க்கிறோம், பதில் வரல. ஆனா கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிட்டால் பரலோகத்திலிருந்து உனக்கு சத்தம் உண்டாகும், நீ என்னுடைய நேசகுமாரன், ஆகையால் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். விசுவாசிக்கிறீர்களா? மனுஷரை அழைப்பதை பார்க்கலும் கர்த்தரை அழைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. மனுஷரை கூப்பிடுறத பார்க்கலும் கர்த்தரை கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் சரி சாய்ப்பார். தேவன் மேல் இரக்கமாயிருப்பார். இந்த உலகத்தின் சக்திகளுக்கு எதிராய் தேவனுடைய தயவு நம்மிலே வெளிப்படும். இந்த பூமியில நீங்கள் சிறந்திருப்பீர்கள், விடுதலை பெற்றிருப்பீர்கள். ஆமென் சொல்லலாமா? சகல சிரம காலங்களையும் கர்த்தர் மாற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, 3வது வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமா சொல்லுங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை விடுதலையாக்குகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், நம்முடைய கூப்பிடுதல் நம்மை விடுதலையாக்குகிறது.
மூன்றாவது வேதம் சொல்லுது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4:6 சொல்லி வச்சிருக்கார். சத்தியத்தை அறியாததினாலே, நித்தியத்திற்கு ஏகும் சத்தியம் இல்லாததினாலே அநேகர் வாழ்க்கையில சஞ்சலப்படுகிறார்கள். சத்தியம் என்று சொன்னா என்ன? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் நடக்கிற அதனுடைய 5-6 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிற 6ஆம் வசனத்தை போடுங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன், ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரவே முடியாது. ஹல்லேலூயா. சத்தியம் என்னாலே இயேசுதாங்க. கர்த்தராகி கிறிஸ்து இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லைங்க. இயேசுவானதாங்க விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே தான் விடுதலை. கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் விடுவிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், சுகமாக்கப்படுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். நமது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. குமாரனாகி கிறிஸ்து இயேசு நம்மை விடுதலை ஆக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை நிர்பந்தம் செய்யுங்கள். குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினால் வருகிற விடுதலை என்னிலும், என் ஆவி ஆத்தும சரீரத்திலும், என் குடும்பத்திலும், என் வாழ்க்கையிலும் நிலைவரப்படுவதாக. தகப்பனே, வானத்தின் பரங்களை திறக்க உம்முடைய விடுதலையின் கரமினில் ஈட்டப்படுவதாக. சத்தியத்தின் மகிமை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இனிமேல் நீ கட்டுண்டு கிடப்பதில்லை, விடுதலை பெற்றிருப்பாய். நீ சிறைப்பட்டிருப்பதில்லை, நீ விடுவிக்கப்படுவாய். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். கிறிஸ்து இயேசு உன்னை விடுதலையாக்குவார். சுவிசேஷ பகுதிகளிலே இயேசு விடுவித்த ஒவ்வொரு கட்டங்கள் 6000 பிசாசு ஒரு மனுஷ வாழ்க்கையில அவனுடைய வாழ்வை பார்க்கிறவர்கள் நிர்பந்தமாய் பார்க்கிறார்கள். தீயிலும் விடுவார், தண்ணீரிலும் விடுவார், பிரேத கல்லறையை தேடி போகிறார், வஸ்திரம் அணிந்து கொள்வதில்லை, சரீரத்தை தானே கெடுத்துக் கொள்ளுகிறார். என்ன கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு நிர்பந்தமான நிலை. இயேசு அங்கே போனார். இயேசு அவனை விடுதலையாக்கினார். இயேசு அவனை மனுஷனா மாற்றினார். அவனுடைய புத்தி தெளிந்தது. அவன் விடுவிக்கப்பட்டவனாய் மாறினார். இது போல இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை எழுத போனால் யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, புஸ்தகங்களே கொள்ளாது. அவ்வளவு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் அந்த விடுதலையை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை விசுவாசி, இயேசுவை விசுவாசி, இயேசு மேல நம்பிக்கையாயிருங்கள். ஏதோ சிற்சில ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம், கோயிலுக்காக மாத்திரம் இயேசு அல்ல, கூட்டத்துக்காக மாத்திரம் இயேசு அல்ல, ஏதோ கோயிலுக்கு போக விட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மாத்திரம் இயேசு அல்ல. வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலும் இயேசு. நாசியின் சுவாச காற்றே இயேசுதான், ஜீவாதாரமே இயேசுதான், வாழ்வாதாரமே இயேசுதான். கிறிஸ்து இயேசுவை விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும் அன்பர் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்ம கைவிடவே மாட்டார். அவர் நம்மை விடுவித்து இந்த பூமியில் இருக்கிற நிர்பந்தமான இந்த நிலை, இன்று இருக்கிற அவநிலை என்ன என்பதை நாம் அறிவோம். நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன என்பதை நாம் அறிவோம். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். தேவனவை காண்கிறார். நம்மேல் கவனமாயிருக்கிறார். நம்மேல் சிந்தை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விடுவிக்கிற தேவன். இன்று இருக்கிற போராட்டத்திலிருந்து, மனக்கலக்கத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கிறிஸ்து இயேசுவினாலே விடுதலை. ஆமென் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, 4ஆவதா வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது இவ்விதமாக எழுதுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
அங்கே விடுதலை உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. ஆமேன். ஒன்றோ இரண்டோ பேர் நாமத்தினாலே எங்கே கூடினாலும், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். பயந்து போனார்கள், நடுங்கி திகைத்தார்கள், அறைக்கதவை பூட்டினார்கள். என்ன சம்பவிக்க போகிறதோ என்று கலங்கி போனார்கள், சஞ்சலப்பட்டார்கள், சமாதானத்தை இழந்தார்கள், துக்கப்பட்டார்கள். இனிமேல் என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி அறை வீட்டுக்குள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அசாதாரணமானவர். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடுதலை நாயகன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அறைக்குள் இறங்கினார். அவர்கள் பயத்தை நீக்கினார், சஞ்சலத்தை நீக்கி போட்டார், தவிப்பை நீக்கி போட்டார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே அந்த இடம் அசைந்தது. இவர்கள் வேறு மனிதர்கள் அல்லவா, வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறார்களே. கலிலேயராகிய மனுஷர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் துவங்கினார்கள். அவர்கள் செயல்கள் ஆச்சரியமாயிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிய உடனே பூட்டிய கதவும் திறந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று 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 தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் கர்த்தர் திறக்கிறார். வாழ்க்கையில் நன்மைகள் வர வேண்டிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஆசீர்வாதங்கள் வர வேண்டிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். பயந்து நீ போய் பூட்டி வைத்திருக்கிற கதவை கர்த்தர் திறக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன், அதை இனிமேல் ஒருவனும் பூட்ட மாட்டான். நிச்சயமாய் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருப்பார் 24 மணி நேரமும். நம்முடைய நிழல் நம்மை விட்டு மாறாதது போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூடவே இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின இடமெல்லாம் அசை உண்டாயிற்று. அற்புதம் நடந்தது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார், சத்துருவை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், மீதியானரை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அமிலேக்கியரை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், மகாபராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா சக்திகளுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை கம்பீரிக்க செய்வார். இந்த மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன்னை விடுவிக்கிற தேவன், உனக்குரியவர்களை விடுவிக்கிற தேவன், உன் குடும்பத்தை விடுவிக்கிற தேவன், உன் இனத்தை ஜனத்தை விடுவிக்கிற தேவன். உன் நம்பிக்கை வீண் போகாது. விடுதலை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலேயே விடுதலை. நம்புகிறீர்களா? அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.